ஆன்மீகத்தை தேடி ஒரு பயணம். வேலவன் தொலைக்காட்சி. உம்மை பாகார்ந்த தில்லை பரமேஸ்வரருடைய திருப்பாத கமலங்களை பணிந்து வேலவன் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு இந்நேர வணக்கங்களை தெரிவித்து, தட்சிணாயனத்தினுடைய அதாவது சூரியன் தென்திசை நோக்கி சிறிதளவு நகரக்கூடிய ஆடி புரட்டாசி, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி என்கிற இந்த காலகட்டங்கள் தட்சிணாயன காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலத்திலே முதலாவதாக அமைகின்ற இந்த ஆடி மாதம் பிதிர் வழிபாட்டுக்கு சிறந்ததாகவும், ஆஷாட பூரகர்மா என்று ஆகமங்களில் சொல்லப்பட்டவாறு அம்பிகையினுடைய சாமர்த்திய சடங்கு என்கிற பூரகர்மாவை செய்கின்ற அற்புதமான மாதம் ஆடி பூரம் என்று சொல்லுவார்கள். அதுபோல் ஆடி கிருத்திகை, ஆடி வெள்ளி என்கிற அற்புதமான முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கின்ற ஆடி கிருத்திகை, ஆடி வெள்ளி போன்ற நிகழ்வுகளும், அம்பிகைக்கு வழிபாடு செய்கின்ற கூடிய ஆடி வெள்ளி, அதுபோல் ஆடி அமாவாசை பிதிர் வழிபாடுகளும், சிவனுக்குரிய பார்வதிக்குரிய உயர்ந்தபட்ச வழிபாடுகளும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கின்றது. இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் எங்களுடைய சைவ அன்பர்கள் எல்லாம் ஆலயங்களிலே இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும். இந்த ஆடி அமாவாசை பிதிர் வழிபாட்டுக்கு உயர்ந்தது என்று சொன்னேன். இந்த பிதிர் வழிபாடுகளை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், ஆகாத பிதரஹா சௌமியாகா கம்பீரேகி என்று வேதம் சொல்கிறது. ஆகாத பிதரஹா என்றால் இந்த ஆடி அமாவாசை தினத்திலே பிதிர்கள் அவர்களுடைய சந்ததியினை தேடி அந்த மூதாதையர்கள் வருகின்றார்கள் என்று ஸ்ரீமத் காமிகாகமத்திலே சொல்லப்பட்டுள்ளது. சைவ ஸ்ரார்த்த விதியில் சொல்லப்பட்டிருக்கு. காமிகாகமம் 28 சைவாகமங்களில் சிறந்ததாக முன்னதாக கொள்ளப்படுகின்ற காமிகாகமத்தில் இந்த சைவ சிரார்த்த விதியில் இந்த தட்சிணாயனத்தினுடைய புண்ணிய காலமாகிய ஆடி மாதத்தில் பிதிர்கள் அவர்களுடைய சந்ததியினர் தேடி வருகிறார்களாம். அப்படி வருகின்ற பிதிர்கள் ஆகாத பிதராக சௌமியாக, சௌமியம் என்றால் சந்தோஷப்படுகிறார்களாம். எனவே மறைந்து போன எங்களுடைய மூதாதையர்களை குறித்து நாம் திவசம் சிரார்த்தம் பிதிர் வழிபாடு செய்கிற பொழுதுதான் நாம் அந்த பிதிர்கள் சௌமியாக சந்தோஷமடைகிறார்களாம். கம்பீரைகி அவர்களுடைய குழந்தைகளை குறித்து, அவர்களுடைய பேரப்பிள்ளைகளை குறித்து அந்த பிதிர்கள் பெருமைப்படுகிறார்களாம், கம்பீரமடைகிறார்களாம், கர்வமடைகிறார்களாம் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது. ஆகாத பிதரஹா சௌமியாகா கம்பீரேகி. எனவே எங்களுடைய மறைந்து போன மூதாதையர்களை சந்தோஷப்படுத்துகின்ற, பெருமைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான காரியம் இந்த பிதிர் வழிபாடு. எனவே அந்த பிதிர் வழிபாடு செய்கிறதுனாலே எங்களை பெற்ற தந்தையை, அவரை பெற்ற பேரனை, அவரை பெற்ற பூட்டனை நாம் சந்தோஷப்படுத்துகின்றோம், பெருமைப்படுத்துகின்றோம். எனவே இறை வழிபாடு செய்வதிலே கூட நாம் தவறுவிட்டாலும் கூட இந்த பிதிர் வழிபாடு செய்வதிலே நாம் தவறுவிடக்கூடாது. ஏனென்றால் ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னது போல, ஒரு குழந்தையை பெறுகின்ற பொழுது இருக்கின்ற சந்தோஷத்தினை விட அந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளை சான்றோன், நல்ல பையன், நல்ல பிள்ளை என்று மற்றவர்கள் சொல்கிற பொழுது அந்த தாய் சிறப்படைகிறார். அதுபோல தந்தையானவன் எப்பொழுது சந்தோஷம் அடைகிறான் என்றால், மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லெனும் சொல். இதுவும் திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். நான் இப்பொழுது இங்கே வேதத்திலிருந்து ஆகமத்திலிருந்து சொன்ன ஆயாத பிதரஹா சௌமியாகா கம்பீரேகி என்பதனுடைய தமிழ் திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். இவனை பிள்ளையாக பெறுவதற்கு இவனுடைய தந்தை என்ன புண்ணியம் செய்தானோ என்று மற்றவர்கள் சொல்கிற பொழுதுதானா அந்த தந்தை மிகுந்த சந்தோஷம் அடைகிறாராம். அதுபோல இப்படி எங்களுடைய மூதாதையர்களை பெருமைப்படுத்துகின்ற, சந்தோஷப்படுத்துகின்ற அந்த பிதிர்காரியத்தை நாம் செய்ய வேண்டுமா? இவ்வாறு பிதிர்காரியம் செய்வதனாலே அவர்கள் தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச எல்லா விதமான பேறுகளும் பெற்று, அதுபோல் நல்ல ஆயுள் விருத்தியும் அந்த குடும்பத்தினருக்கு கிடைக்கும். இன்றைக்கு உலகெங்கனும் பறந்து வாழக்கூடிய அன்பர்களிடத்தில், மக்களிடத்தில் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் என்று நாம் புதிதாக கேள்விப்படுவது போல மன அழுத்த நோய்கள், மனோவியாதிகள் இவையெல்லாம் வருகின்றன. இதற்கு காரணம் என்னவென்றால், நாம் சரியான முறையிலே திட்டமிட்டு வாழாத வாழ்க்கை முறை ஒன்று, இரண்டாவது இந்த பிதிர்களுடைய தோஷத்தினாலே வருவது. தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்சு. எப்பொழுதும் நாம் இறைவனிடத்திலே போய் எனக்கு பணத்தை கொடு, காசை கொடு, வீட்டை கொடு என்று வேண்டக்கூடாது.
நாம் இறைவனிடத்தில் வேண்ட வேண்டும். சத்ரு புக்தி விநாசாக தீபஜோதி நமோஸ்துதே. வீடுகளிலே ஆலயங்களிலே விளக்கேற்றுவார்கள். விளக்கேற்றுகிற பொழுது சத்ரு புக்தி விநாசாக தீபஜோதி நமோஸ்துதே என்று மந்திரம் சொல்லி விளக்கேற்றுவார்கள். சத்ரு புக்தி என்பது என்னுடைய நெகட்டிவ் ஆட்டிடியூடு, எதிர்மறையான உளப்பாங்கு. இன்றைக்கு எங்களிடத்தில் இருக்கின்ற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட் என்கிற எதிர்மறையான உளப்பாங்கு. இந்த எதிர்மறையான உளப்பாங்கு எப்படி போகிறது என்றால், சத்ரு புக்தி விநாசாக, என்னுடைய பெரிய சத்துரு எதிரி யார் என்று கேட்டால் என்னுடைய புக்தி. நான் பொதுவில் இவன் எனக்கு எதிரியாக இருக்கின்றான், இவன் எனக்கு தொந்தரவு கொடுக்கின்றான் என்று மற்றவர்கள் மீது பழி போட்டு விடுவோம். நாம் எப்பொழுதுமே செல்ஃப் ரியலைசேஷன், நம்மை உள்ளார்ந்து பார்ப்பது இல்லை. இதிலே நான் செய்தது என்ன சரியா, நான் இப்படி செய்திருக்கலாமா, அல்லது நான் இதனை இப்படி சிறப்பாக செய்திருக்கலாமா என்று நாம் ஒரு இடத்துல அமர்ந்திருந்து அன்றைய நாளை மீட்டி பார்ப்பது என்பது மிக குறைவு. அப்படி செய்வதே இல்லை உண்மையை சொன்னார். எனவே நாம் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நாம் ஒரு செயலெல்லாம் செய்து முடித்த பிறகு இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் இருந்து நாம் அன்றைய நாளிலே செய்த செயல்களை எல்லாம் ரீகால் என்று சொல்லுவார்கள், மீள நினைவுபடுத்தி பார்க்கிற பொழுது நான் தவறு செய்திருந்தாலும் அதனை நான் உணர்ந்து கொள்வேன். அதுதான் சரியான மனோதத்துவ ரீதி. இது இன்றைக்கு மனோதத்துவ நிபுணர்கள் உங்களுக்கு சொன்னாலும் இது எங்களுடைய சாஸ்திரத்திலேயே இருக்கிறது. யத் பாபம் தத் பிரதிகதமஸ்து என்று புண்ணியாகவாஜனத்திலே மந்திரம் சொல்லுவார்கள். ஜத் பாபம் தத் பிரதிகதமஸ்து. நாம் தெரியாமல் அல்லது தெரிந்தே ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதை பின்பு ஒரு சந்தர்ப்பத்திலே ஐயோ நான் இப்படி செய்திருக்கக்கூடாது என்று நான் நினைத்தாலே அந்த பாவத்துக்கு பெரிய பரிகாரம் கிடைத்து விடுகிறதாம். ஜத் பாபம் தத் பிரதிகதம் அஸ்து என்று நாம் எங்களுடைய நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்கு இந்த பிதிர் வழிபாடு ஒரு காரணமாக இருக்கிறது என்று கூறி மேலும் பேசுவோம். ஆன்மீக அன்பர்களுக்கு பேரின்பப் பெருவாழ்வு கிடைக்க வேண்டுமாக வாழ்த்தி நல்லாசிகள் கூறி அமைகின்றேன்.